தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க. 28ஆம் தேதி வெளிவரக்கூடிய ஒன்ஸ் மோர் படம். இந்த புரொடக்ஷன் பத்தி சொல்லணும்னா, அன்பே டயானா, குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலி இப்படி ஒரு அழகான படங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ 28ஆம் தேதி வெளிவரக்கூடிய ஒன்ஸ் மோர் படமும் அந்த லிஸ்ட்ல இருக்கும் நம்பலாம். முதல்ல இயக்குனர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். விக்னேஷ் சார் வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து அர்ஜுன், அதித்தி காம்பினேஷனே ஒரு முரட்டு காம்பினேஷனா எனக்கு தெரிஞ்சுச்சு. 2 பேரும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான பெர்சன். உங்கள பத்தி முதல்ல சொல்லுங்க. நான் ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஓகே. அண்ட் ம். நான் பிஜாய் நம்பியார்ன்னு ஆ. அவர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸ்ரீகணேஷ் கிட்ட ஒர்க் பண்ணேன்னா, பட் மேஜரா நான் ஒர்க் பண்ணது பிஜாய் சாரோட ஃபிலிம்ஸ்ல. ஓகே. ஆல்மோஸ்ட் 5, 6 இயர்ஸ் அவர் கூட தான் நான் ட்ராவல் ம். பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்னோட இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் நம்மளும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அ நாங்க ஒரு படம் பண்ணோம். போர்ன்னு ஒரு படம் பண்ணோம். சரி. அதுல அர்ஜுன் தான் நடிச்சிருந்தாரு. ம். ம். ஸோ அந்த படத்துக்கு நான் டயலாக்ஸ் எழுதியிருந்தேன். அசோசியேட்டா ஒர்க் பண்ண டயலாக்ஸ் தான் சரி, எழுதியிருந்தேன். சரி. அதுக்கு முன்னாடி நான் அர்ஜுன் ஒரு தடவ ஃபார்மலா சும்மா ஒரு மீட் பண்ணியிருக்கிறேன். அப்ப நான் சொல்லியிருந்தேன், இந்த மாரி ஒரு லைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ம், அப்படின்னு ம். சொல்லிட்டு. தென் போர் ஒர்க் பண்றப்போ எனக்கு வந்து இந்த ப்ராசஸ்ல அர்ஜுன் கூட நல்ல ஒரு ஓகே. அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் தென் எனக்கும் அப்பதான் இந்த கதைய எழுதிட்டு இருந்தனால என்னால மோர் இந்த கேரக்டருக்குள்ள அவர பார்க்க ம், முடியும். ம். ஸோ அப்படிதான் இந்த ப்ராசஸ் கிக் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா அங்கிருந்து. நெறைய லவ் ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். ஒன்ஸ் மோர் அது என்ன புதுசான ஒரு லவ் நீங்க சொல்ல போறீங்களா? இது என்ன டைப் ஆஃப் லவ் இந்த படத்துல இருக்கு? நான் ஏற்கனவே ஒரு ஒரு இதுல சொல்லியிருந்த மாரி இந்த ஒரு பாட்டுல வரும். "உலகில் காதல் பழையது, ம், உற்ற பொழுதே புதியதும்பாங்க." அந்த ம். மாரி காதல் ரொம்ப பழசு. பல இதுல கேட்டு கேட்டு இருக்கிற ஒரு இதுதான் இது. ஓகே. அது எந்த இடத்துல நடக்குது, என்ன தளத்துல நடக்குதுங்கிறது தான் ரொம்ப புது விஷயம். ம். இந்த படத்தோட சேயா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கன்டெம்பரரி கேஸ் இருக்கு இந்த படத்துல. ஓகே. இன்னைய காலகட்டத்துல வாட் இட் டேக்ஸ் டூ லவ் ம், ம். அல்லது வாட் இட் டேக்ஸ் டூ ஹீல். ஓகே. ஏன்னா 2மே ரொம்ப இன்டர்ட்வைன்டு. தனித்தனியா இன்னைக்கு லவ்வையும், ஹீலிங்கையும் பிரிக்க முடியாது. பிகாஸ் எல்லாருமே கோயிங் த்ரூ சம்திங் அல்லது எல்லாருமே கமிங் அவுட் ஆஃப் சம்திங். ம். அத இன்னைய காலகட்டத்தோட பார்வையில சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஓகே. ஒருத்தங்கள நம்ம ஹீலிங்ல இருந்தோ, இல்ல வந்து காதலிக்க ம். ஆரம்பிக்கிறப்போ, நெறைய விஷயங்கள் வருது. மென்டல் ஹெல்த் இன்வால்வ் ஆகுது. ஓகே. பெர்சனல் பவுண்டரீஸ் இன்வால்வ் ஆகுது. ம். அத இந்த படம் ஸ்லைட்லி அட்ரஸ் பண்ணுது. அண்ட் 2 டிஃபரெண்ட் டைம் லைன்ஸ் இருக்கு. ரொம்ப வைப்ரன்ட்டான, அழகான ஒரு ஸ்டோரி. ஓகே, கேலிகட்ல ஓகே. செட் ஆயிருக்கிற ஸ்டோரி ம். இருக்கு. பிரசன்ட்ல ரொம்ப நிதானமான, ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஸ்டோரி பிரசன்ட்ல சென்னையில செட் ஆயிருக்கு. அதுதான் இந்த படம். இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட லவ்வே வந்து இந்த மாதிரி இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவே முடியல. ஒரு கன்ஃப்யூஷனான லவ்ல தான் இருக்கு. ஸோ சொசைட்டி அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல கன்ஃப்யூஷனான லவ் இருக்கா? இல்ல வந்து ஒரு லவ்வே வந்து ஒரு புதுசா சொல்லியிருக்கீங்களா? என்ன அட்டெம்ப்ட் என்னவா இருக்கும்? இல்ல அதான் நான் சொன்ன மாரி அ அ அக்ராஸ் த ஜெனரேஷன்ஸ் லவ் ஒரே மாரி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அதுக்கு ரொம்ப நான் என்னோட லிமிட்டட் ஐடியா ஓகே. ஆஃப் இதெல்லாம் நான் ம், சொல்றேன். ம். பட் ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல நாம எப்டி எப்டி ரியாக்ட் பண்ணுவோம்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் ஓகே. மேபி அந்த சிச்சுவேஷன்ல இப்ப நமக்கு 8 வருஷம் முன்னாடி நான் எப்டி ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல என்ன ம், பண்ணியிருந்திருக்கலாம்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். பட் அந்த மொமெண்ட்ல அப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சோ அததான் பண்ணேன். ம், அண்ட் அதர் பெர்சனும் அததான் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படம் அததான் பேசுது. ம். ரைட் பெர்சன் அட் த ராங் டைம் அப்டிங்கிறது. ஓகே. இந்த படம் மேபி ஸ்லைட்லி அதையும் அட்ரஸ் பண்ணுது. லைக் வந்து சம்டைம்ஸ் அந்த பெர்சன் கரெக்ட்டா இருக்கலாம். டைம் இதா இருக்கும். சம்டைம்ஸ் டைம் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். பட் அந்த பெர்சன் அந்த மொமெண்ட் தாண்டி ஓகே. இருப்பாங்க. அந்த மாரி விஷயங்கள பேசுது. இந்த ஒன்ஸ் மோர் வந்து நீங்க எப்படி இது ஸ்கிரிப்ட்டா கொண்டு வந்தீங்க? பார்த்த, கேள்விப்பட்ட, உணர்ந்த, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? லைஃப்ல நடந்த விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அதித்தி. ஏதோ ஒன்ஸ் மோர்ல இருக்கிற கத வந்து பியூர்லி ரிட்டன் ஃபார் த ஸ்கிரீன்ஸ். ம், லைக் வந்து ம். இப்ப நீங்க படம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வந்து ரிட்டன் ஃபார் த ஸ்கிரீன்ஸ். ஓகே. கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே அண்ட் ம், ம். கேரக்டர்ஸோட நேம்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்ல அதான் சொல்றேன். ஒன்ஸ் மோர் படத்துல இருக்கிற கதை வந்து இட்ஸ் ரிட்டன் ஃபார் த ஸ்கிரீன்ஸ். பட் அதோட ஓகே. இன்ஸ்பிரேஷன் மேபி அல்லது வந்து இதோட ம். கோர் இருக்குல்ல, அந்த ஆ. கோர் வந்து வாட் ஐ ஹேவ் ஃபெல்ட் ஓவர் த இயர்ஸ். நான் என்ன ஐ ஹேவ் நான் பார்த்த விஷயங்களோ, இல்ல நான் கோ த்ரூ ஓகே. பண்ண விஷயங்களோ, ம். அதுதான் இந்த படம் பேசுது. இந்த படத்துல இருக்கிற நெறைய அ என்ன சொல்றது? பெர்ஸ்பெக்டிவ் வந்து ம். நான் என்ன பிலீவ் பண்றேனோ அதுதான். அ ஓகே, அத இந்த கேரக்டர்ஸ் மூலமா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. அதித்தி எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அநேகமா வந்து 10த் மார்க் சொன்ன முதல் இன்டர்வியூ நம்ம இன்டர்வியூ தான் நெனைக்கிறேன் உங்களோட. ஆமா. கேட்டதும் ஃபர்ஸ்ட் நீங்க தான் மேம். ஸோ அது ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் உங்கள பார்க்குறோம். எஸ். 3 தமிழ் படம், 1 தெலுங்கு படம். நெறைய உங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்குறோம். ஏன் அவ்ளோ கேப் விடுறீங்க? வேணுன்ட்டு தான் மேம். அப்படியா? சூஸ் பண்ணி ம், நம்ம ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு யோசிச்சு பண்ணணும்னு தான் ஐ டுக் மை டைம். ஐ நோ எல்லாரும் அதான் கேட்டாங்க. ம், ஏன் படபடன்னு ஒரு 4, 5 பண்ணுங்களேன் அப்படின்னு. ம், பட் நெறைய டைம் இருந்திருக்கு. ஒரு மாரி ஒரே வருஷத்துல 2 படம் வொர்க் பண்ணியிருப்பேன். ம், ஆனா அது ரிலீஸ் ஆக டைம் ஆயிருக்கு. ம். ஒன்ஸ் மோரே நம்ம 24ல வொர்க் பண்ணோம். ஆனா ஓகே. இப்ப தான் ரிலீஸ் ஆகுது. ம். ஸோ சம்திங் லைக் தட். இப்போ லைன் அப்பாவே இன்னும் 2 இருக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் யூ வில் சீ மோர்.
of Aditi on screen. ஓ! ஷூர். Yes. நெறைய லவ் படம் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க Yeah. நடிச்ச படங்கள் கூட உண்டு. Mm. ஒன்ஸ் மோர் எத வச்சு நீங்க வந்து ஓகே பண்ணீங்க இந்த கதைய? One actually நான் போன தடவ சொன்னதுக்கு யூ ஸ்மைல்ட். வெயிட் இருங்க திட்டாதீங்க, வெயிட் பண்ணுங்க. உங்களையும் சொல்றேன். ஸோ ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லும்போது இந்த மாதிரி $1 million ஸ்டுடியோஸ் பிட்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. டெபியூ டைரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ம். ஒன் திங் வித் $1 million ஸ்டுடியோஸ், யுவராஜ் சார் வந்து ம். he has such good taste ஸ்கிரிப்ட் ம். பிக் பண்றதுல. நீங்க ஓகே. சொல்லியிருந்த மாதிரி லவர், குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலி, அன்பே டயானா எல்லாமே சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் வித் தெம். அப்புறம் சார் மீட் பண்ணி அவர் நரேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 15 மினிட்ஸ்ல எனக்கு இட் ஃபெல்ட் வெரி நைஸ். ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி ஓகே. கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணணும், நிச்சயமா இதை பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இது ஒரு லவ் ஸ்டோரிங்கிறதுனால க்ரோயிங் அப் அந்த டீனேஜ் வயசுலேருந்து நானும் என் அக்காவும் எவ்வளோதான் சண்டை போட்டாலும் ம். இந்த மாதிரி ராம்காம் இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது ஒண்ணா உட்காந்து பார்ப்போம். ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா சரி நானும் என் அக்கா உட்காந்து பார்த்த மாதிரி மேபி ம். other girls and other sisters might come together and sit and watch something together. அதனால தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே அர்ஜுனோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது அவர பத்தி என்ன உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி எப்படி அவரு ஆக்ட் பண்ணாரு உங்ககிட்ட? அதையும் சொல்லுங்க. no, he's always been very nice, very nice. And I'm telling very nice only. Okay. Yeah. ம். நானும் எல்லார் மாதிரியும் என்ன இந்த மாதிரி தான் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓகே. ஸ்ட்ரிக்டா ரொம்ப ம். உருன்னு இருப்பாரு போல அப்படின்னு நினைச்சேன். ஓகே. ம். பூஜையில மட்டும் அந்த ஒரு 10 நிமிஷம் குவைட்டா இருந்தாரு. ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட் போய் ஒரு மேபி 1 hour ம். ஹாய் அத்ரி ஹவ் ஆர் யூ அது மட்டும் தான் குவைட்டா இருந்தது மேம். ம். அப்படியே ஆப்போசிட். அப்படியா? பிராங்க் பண்றது, ம். அழுவ வைக்கிறது, ஏதாவது கேலி பண்ணிட்டே இதோ நீங்க இந்த அவ்வளோ மாதிரி இந்த சரி மாதிரி நீங்க அவ்வளோ சீக்கிரம் சிரிச்சுக்கிட்டு அழுதுருவீங்களா என்ன? நீங்க தானே அழ வைப்பீங்க விஷுவலி? ஐயோ அப்படி இல்ல. Thank you, ma'am. Okay. Thank you. When did Thank you you. cry because of me? அ. Exactly. டே Nonsense, எனக்கு Das. 10 நிமிஷம் ஆகும் மேம். இவங்க ஏதோ பண்ணிட்டு சும்மா கேரம் கதை போய் அழுதுட்டு விடுற. ஃபுல்லா ஷைலேஷ் சொல்லுவேன் டே மேக்கப் டச் பண்றான். அவ்வளோ இது. How much you கதை விட்டு ஃபைன்? அ. நோ அப்படிலாம் இல்ல மேம். ம். ஈஸியா தான் அழுவ மாட்டேன். ஆனா என்னையும் அழுவ வச்சாரு ஒரு தடவை. பாருங்களேன். இப்ப 2 பேரும் சொல்றதுல எது நிஜம், எது பொய்ன்னே தெரியல எங்களுக்கு I've ஆக்சுவலி. always been honest to you, no? எஸ். நான் மட்டும் போய் சொல்லிருக்கேன் மேம். அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மிஸ்டர் தாஸ். இது மட்டும் மேம்க்கு தெரியுமா? இது தெரியும். ஆ. நம்ம க்ளோஸ். என்ன சரி மேம்? சொல்லுங்க. யார் அதிகமா அழ வச்சது செட்ல? அத முதல்ல சொல்லுங்க. என்ன? ஸ்ரீகாந்த் தான் ஆக்சுவலி. ஐயோ பாவம் அவர பார்த்தா ரொம்ப அப்பாவியா உட்கார்ந்திருக்காரு. இல்ல செட்லயும் என்ன இப்படிதான் என்ன இருப்பாரா? செட்லயும் இப்படிதான் செட்லயும் இருப்பாங்களா? இப்படிதான் இருப்பாரு. லைஃப்ல இப்படிதான் இருப்பாரு. ம். ரொம்ப குவைட்டா. இஸ் வெரி ஷை. அப்படியா? சரியா ரொம்பலாம் பேச மாட்டார். I think certain ம். moments you will Yeah. see spurts of happiness. Okay. அவர் ஒரு Yeah. நல்ல ஷாட் ஒண்ணு வந்துச்சுன்னா திடீர்னு சிரிப்பாரு. ஓ. யா இப்படி ஒரு ஒரு அமைதியான ரவுண்ட் இயக்குனர் ஆமா, நான் ஆமா, பார்க்கவே ஆமா. இல்ல. ஒரு இல்ல? ரவுண்ட் ட்ராலி போயிட்டு இருக்கும்போதே சிரிச்சிட்டு இருப்பாரு. அந்த ம். டான்ஸ் சீக்வென்ஸ் இருக்கும். சரி இந்த 2 சிரிச்சிட்டு பேர்ல யார் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு வொர்க் பண்ணும்போது? அது சோனா அதித்தி தான். ஹேண்ட்ஸ் டவுன். அப்படியா? ஆமா ஆமா டெஃபினெட்லி. ஆ? 100%. அப்படிலாம் இல்ல. ஆ. எல்லாருமே கம்ஃபர்டபுள். இப்ப என்னன்னா சில சீன்ஸ் பண்றப்போ சில ம். ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ஈஸியா வந்துரும். ஓகே. நம்ம கிராக் பண்றது கரெக்டா இருக்கும். ம். அர்ஜுன் கூட என்னன்னா வந்து நான் கூட நிறைய டிராவல் பண்ணிட்டேன். அவர் சரி என்ன சரி. அசோசியேட் டைரக்டரா பார்த்திருக்காரு, டயலாக் ரைட்டரா பார்த்திருக்காரு. ம். லிரிசிஸ்ட். உங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் தெரியும். கதை சொல்ல வந்த ம். ஒரு ம். டெபியூ டைரக்டரா பார்த்திருக்காரு, ஓகே. டைரக்டராவும் பார்த்திருக்காரு. ஸோ அதனால சரி பார்த்திருக்காரு. சரி. அண்ட் ஆல்சோ இந்த ரகுங்கிற கேரக்டர் வந்து நான் மோர் ம். நான் என்ன பண்ணணும் இல்ல என்னோட ஓகே. ட்ரைட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ம். ம். எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப மெட்டிகுலஸா இருந்தேன். எனக்கு இதுதான் வேணும் ஓகே. அப்படின்னா அது ஏதாச்சும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நான் டக்குன்னு வந்து ரொம்ப அது வேற மாதிரி ம். என்ன பண்ணி கிராக் பண்ணலாம்னு எனக்கு அந்த ஒரு இது இருந்துட்டே இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு இந்த எக்ஸாக்ட் வேர்ட் தான் இதை சொல்லணும், இந்த எக்ஸாக்ட் இதுதான் இருக்கணும் ரொம்ப இதா ஓகே. இருந்தேன். ம். பட் அஞ்சலி அண்ட் இந்திராட்ட அந்த ஒரு இது இல்ல. ஓகே ஓகே. அது அப்படிதான் சொல்லணும். ஐ அததான் வாஸ் ஒரு லைன்ல சொன்னீங்க. அதான். ம். மோர் இன்வெஸ்டட் அந்த ரகுங்கிற கேரக்டர் தான். Yeah. ஓகே. பட் இவங்க 2 பேரும் இவங்க ஆக்சுவலி 3 பேரோட ப்ராசஸுமே ரொம்ப வேற. ம். சோனாவோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ் மலையாளி. பட் ஆனா அவங்க டைலாக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு ஓ. வெரி ப்ரிப்பேர்டா வருவாங்க. ம். அண்ட் அவங்களோட அப்ரோச் டு அந்த சீன் மல்டிபிள் கொஸ்டின்ஸா கேட்டு ம். அதோட ப்ராசஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஓகே. பண்றாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸ். லைக் வந்து நாங்க வி ஹார்ட்லி ஸ்போக் அபவுட் கேரக்டர் ஆன் செட். ம். பிஃபோர் நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வி ஹேட் டிஸ்கஷன்ஸ் மீட்டர்ஸ் சரி எப்படி சரி. இருக்கணும், என்னென்ன ரிதம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷீ ஹிட் இட் ஆஃப். ம். ம். அர்ஜுன் கூட கான்ஸ்டன்டா டிஸ்கஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் ஓகே. அர்ஜுனுக்கு வந்து
எல்லார் கூடயுமே 70 சீன்ஸ் இருக்குன்னா 70 சீன்ஸ் அவர் இருப்பாரு. அதனால அவருக்கு சரி, பிரேக்கும் சரி. கிடையாது. ம். நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். லைக் வந்து மத்த எல்லாரையும் நான் டக்கு டக்குன்னு அனுப்புவேன். காஸ்டியூம்ஸ் மாத்திட்டு வருவாங்க. இப்ப இவங்க இருக்கிற சீன்ல அவங்க போவாங்க. அவங்க பட் அர்ஜுன் எனக்கு எல்லா எல்லா சீனும் சீனும் இருக்கணும். இருக்கிறதுனால போக ஸோ முடியாது. வேற வேற ப்ராசஸ்ன்றதுனால அவங்களுக்கு அப்படி தோணும். பட் எல்லாருமே ம். எனக்கு பிடிச்சிருச்சு. எல்லாரும் கூட ஒர்க் சூப்பர். பண்ண அதித்தி, இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே. ஒரு எஸ். ஸ்பெஷலான மெசேஜ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. என்ன பர்த்டே கூட போக விடாம இங்க உட்கார வச்சிருக்காங்க ப்ரமோஷன்ஸ்க்கு. கொஞ்சம் ஹாப்பி சீக்கிரம் பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டேப்பா. அவர்கிட்ட இருந்து யா நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ். அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் தமிழ் சினிமால அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர் சார் வந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? நிறையா மேம். இப்போ ஒரு ஒர்க் எத்திக்ஸா இருக்கட்டும், ம். டிசிப்ளினா இருக்கட்டும். அம்மா ஆல்வேஸ் டுக் கேர் ஆஃப் எஜுகேஷன், ஸ்டடீஸ் எல்லாமே அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா சின்ன வயசுலேருந்து அப்பா சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம் என்னன்னா, கேரக்டர் சரியா இருந்தா, ம். டிசிப்ளினா இருந்தா மத்தது எல்லாமே சரியா இருக்கும். ஓகே. ம். ஸோ அவர் எப்படின்னா, நம்ம காலேஜ் படிக்கும்போது இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ ஓகே. செமஸ்டர் வந்து மார்க் ஷீட்ஸ், ம். அட்டெண்டன்ஸ் எல்லாமே வரும். நான் அட்மிஷன் வாங்குற அன்னைக்கு வந்து அவரோட இமெயில் ஐடி நீ எழுது நான் பார்க்குறேன். ஓகே. எழுதுறேன்ப்பா. இல்ல என் முன்னாடி எழுது சொல்லிட்டு ம். அவரோட இமெயில் ஐடி கொடுத்து ஒரு வாட்டியும் மெயில் செக் பண்ணிட்டு he ம். will compare my attendance, he will compare my ஓ. marks. ம். சில சப்ஜெக்டோட பேர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா சொல்லி சொல்லி he'll ask what is this? அனாட்டமில இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு. டெய்லி ஓ. கிளம்பி போற. அது மட்டும் எப்படி 98 வந்துச்சு? அது 2% எங்க போன? ஓ. அப்படின்னு he was ம். been very invested and very ம். present as ஓகே. a father. So what I learned was மாரல்ஸ், வேல்யூஸ், ஒருத்தவங்க கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். ம். ம். எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஓகே. ஒர்க்குன்னு வந்துட்டா சீரியஸா இருக்கணும். டைமுக்கு போகணும். என்னன்னாலும் ஒருத்தர நீ ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் டைரக்டர் சொல்றதை தான் நீ ஓகே. கேட்கணும். ம். லாட்ஸ். எனக்கு ஐ ஹேவ் ஒரு இது லைக் வந்து ஐ ரிமெம்பர் நாங்க ஒரு டே ஹாஸ்பிட்டல் டே நான் ஷூட் பண்ணிருக்கோம். ரொம்ப பேக் டே. முதல் நாள் ரொம்ப ஹெவி டே வேற. அதுக்கு ம். நாங்கள் ஷூட் பண்ணோம். நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன். முதல் நாள் இந்த இது அதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்துட்டாங்க. இவங்க அஞ்சலி அதித்தி வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க சொல்லிருக்கேன் நேற்று இந்த மாதிரி போச்சு அது இதாச்சு அதனால இப்போ டிலே இப்போ நான் ரஷ் பண்ணி முடிக்கணும். ஓகே. அப்போ ஷீ செட் சம்திங் அது எனக்கு ரியலி ஸ்டக் வித் மீ. ஷீ செட் அவங்க சங்கர் சார் வந்து ஒன் ஆஃப் த கொடுத்த ஏர்லியஸ்ட் அட்வைசஸ் வந்து யூ ஓகே. நோ வாட் நான் ஒரு டைரக்டரா கோ த்ரூ நான் ம். ஒரு செட்ல போயிட்டு வந்து வீட்ல நான் எவ்வளவு டென்ஷனா இருப்பேன் ஒரு விஷயம் தப்பா டோன்ட் புட் another director in that space Yeah. ஓ. அப்படின்னு அது ஓகே. எனக்கு Yeah. ரொம்ப பிடிச்சது. நான் என் டீம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன் ம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த செட்ல வந்து எவ்வளவு தூரம் we can அது வந்து ஏன்னா கம்ஃபர்டபுளா நீங்க ஒரு வச்சுக்கிறது கூட. டேரக்டர் ஃபாதர் அதுவும் சங்கர் சார் மாதிரி இருக்கிறப்போம் நீங்க அவர்கிட்ட எந்த ட்ரைட்ஸ்னாலும் பிக் பண்ணலாம். பட் ஐ திங்க் ம். அந்த லைன் வாஸ் லைக் ஒன் கோல்டன் லைன் ஓகே. ஆக்சுவலி. உங்க பிரதர் வந்து இப்போ டைரக்ட் பண்ண போறாங்களா? இல்ல ஆக்ட் பண்ண போறாங்களா? நான் ஆக்ட் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லவர் பாய் அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. ஸோ ம். 2 ஸ்கெடியூல் முடிச்சு இப்போ குட்டி பிரேக்ல இருக்காரு. ஓகே. அவர் டைரக்ஷன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆக்டிங் மேல தான் இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன். இல்லன்னு இல்ல. பட் நம்ம வந்து ஃபர்ஸ்டே ஒரு டைரக்டர் இருக்காரு ஃபேமிலில. நீ ஆக்டிங் பண்ண எதுக்கு? ஓகே. அப்புறமா வேண்டானா டைரக்ஷன் போய்க்கோ அப்படின்னு. ஒருவேளை உங்கள வச்சு ஃபியூச்சர்ல டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? வை நாட்? ஓ. சூப்பர். For the premiere. டன். இப்பவே அவங்க சொல்லி வச்சுட்டாங்க பாருங்க. ஃபார் ஷூர். ஓகே. யூ ஐ டோன்ட் நோ. சோனா ஐல் கால் யூ. ஃபார் ஷூர் சார். வணக்கம் சார். நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கே வெயிட்டிங்ல. எஸ். அதாவது நிறைய பேர் படிக்கிறதே ஒரு பேஷனா வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து படிக்கிறதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஒரு டாக்டர் ஆகி ஆக்டர் ஆகுறது வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபிள் இருக்கு சொல்லுங்க. அது ஒரு பேஷன் இல்லாம 2 பேஷனா இருந்திருக்கு. ஸோ ஒரு பேஷன் படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்துட்டேன். ஓகே. எஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குமா? இல்ல வந்து அவங்க ஃபோன் பண்ணி நல்ல வேலைடி நீ வந்து மாத்திட்ட. we are dying here in this industry. தூக்கம் இல்ல, லைஃப் ம். இல்ல, எதுவுமே இல்ல. ஓகே. Everything is just gone, but we are happy you studied Aditi, but at least ம். you're doing something else. கிறிஷ் only. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க படிச்சது விஷயத்த ஏதோ செட்லயோ இல்ல யாருக்காவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிருக்கீங்களா உங்களோட ப்ரொஃபஷனல? As much as I can, but mostly like God bless settle அது மாதிரி எதுவும் நடந்ததில்ல. நடக்கல. ஆனா பேசிக்கா கோல்ட், காஃப், ம். ஃபீவர், ஸ்டமக் ஃப்ளூ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓ. யா அர்ஜுன் எதை கேட்டாரா பேசிக். மெடிசின்? அர்ஜுன் உங்களை நம்பினாரா ஃபர்ஸ்ட்? எனக்கு அது He சொல்லுங்க. does, but ம். then he gives people headaches. He doesn't get anything. யார் நான்? ஐயோ Fist ரொம்ப bump. டேமேஜ். Fist bump. Okay, சும்மா சொன்னேன். நான் fist bump. சொல்லு பரவாயில்ல. அர்ஜுன் சார் எப்படி இருக்கீங்க? அது கான்சிட்டில இருந்து உங்களை வேற ஒரு டோன்ல பாக்குறோம். இந்த படத்துல வேற ஒரு டோன்ல பாக்குறோம்.
கண்ண மூடி கேட்டா பதில் சொல்ல உங்க வாய்ஸ் காதல், கண்ணீர், முத்தம் எல்லாமே சொல்றீங்களே! எங்களுக்கு அது 2 வார்த்தை உங்களோட குரல்ல நாங்க இப்ப கேட்கணும். ஒரு பூமுகம், ஒரு போர்க்களம், ஒரு சாளரம், உன்னை எங்க வந்து தேட. ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ. நைஸ். நீங்க எத்தன படத்துல நடிச்சாலும், உங்களோட வாய்ஸோட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இங்க கண்டிப்பா இருக்காங்க தான். உங்களோட நடிப்ப எந்த அளவுக்கு லவ் பண்றாங்களோ, உங்களோட வாய்ஸ் அந்த அளவுக்கு லவ் பண்றாங்க. ஸோ உங்களோட பிளானிங்னா என்ன மாதிரி கதைகள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார்? ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லா டைப் ஆஃப் ஸ்டோரீஸும் எல்லாருக்கும் வருது. ஆனா உங்களோட இமேஜினேஷன்ல இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி கதைகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேம், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கதைகள், டு பி ஆனஸ்ட். இப்போ இருக்கிற கான்சிட்டி கூட அந்த மாதிரி ஒரு ஆமாமா, கதை தான். எக்ஸாக்ட்லி. ஸோ கான்சிட்டிவா இருக்கட்டும், இப்போ ரஞ்சித் ஜெயக்குடி சாரோட ஒரு படம் பண்றேன், அதுவா இருக்கட்டும், இல்ல ம். ஒன்ஸ் மோரா இருக்கட்டும். ஓகே. தீஸ் ஆர் ஆல் ஃபேமிலியோட சூப்பர் ஹீரோ இருக்கட்டும். இது எல்லாமே ஃபேமிலி குழந்தைங்க வந்து பார்க்குற படங்கள் ம். இருக்கும். ஸோ இந்த இயருக்கு இதுதான் டார்கெட். நெக்ஸ்ட் இயர் ஐ திங்க் ஒரு ஒரு ப்ரூட்டல் வயலண்ட் ஆக்ஷன் ஓ! ஃபிலிம் இருக்கும் ஓகே. நம்புறேன். பட் ஐ திங்க் இப்போ வந்து இட் இஸ் இதுதான் இப்போ ஓகே. இருக்கிற. பட் ஒரு செட் ஜானர் பிக் பண்ணல. ம். பட் ஐ ம். ஆஸ் ஆஃப் நோ பைப்லைன்ல இருக்கிறது இந்த மாதிரி ஓகே. இதுதான். உங்களுக்கு வரக்கூடிய கதைகள்ல நெறைய புது இயக்குனர்களும் இருக்காங்க. பல படங்கள் பண்ண இயக்குனர்களும் இருக்காங்க. ஸோ நீங்க எப்படி கதைய பிக் பண்றீங்க? ஒரு புது டைரக்டர்னா கொஞ்சம் யோசிப்பீங்களா? இல்ல நம்ம கூட டிராவல் ஆனவங்க கூட நடிக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கா? எப்படி சார் நீங்க கதைய சூஸ் இல்ல பண்றீங்க? மேம், அப்படி இல்ல. ஐ திங்க் இனிஷியலி இப்போ வசந்த பாலன் சார், ம். சாந்தகுமார் இதெல்லாம் நான் பிக் பண்ணல. அவங்க என்ன பிக் பண்ணணும்னா நான் ஓகே. ஐ said, "Okay, கண்டிப்பா இந்த படம் பண்றேன்." ம். ம். பட் ஸ்ரீகாந்த் வந்து இப்போ ஸ்ரீகாந்த் டெபியூ டைரக்டர் தான். ஹரிஷ் டெபியூ டைரக்டர் தான். இப்போ ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த பண்ண போற படம் அவரும் டெபியூ டைரக்டர் தான். ம். இதெல்லாம் கதை கேட்டு மீன்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஓகேயா இருக்கணும். ஓகே. சிமிலர்லி நான் அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷூரிட்டி இருக்கணும். தேர் ஹேஸ் டு பி ம். தட் ம். கனெக்ட்ல நம்ம சரி ஓகே இது கரெக்டா போய் ஓகே. ஒரு அந்த பேஷனோட நம்ம போய் அதை டெலிவர் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இந்த இனிஷியல் வைப் மட்டும் ம். இருக்கு. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் டீம் ப்ரொடக்ஷன் ஓகே. எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இல்ல இவர் ரொம்ப கான்ஷியஸ் இல்லை. இப்போ ரஞ்சித் ஜெயக்குடி சாரோட படம் பண்ணிட்டேன், அவர் 3வது படம் பண்றாரு, நெக்ஸ்ட் நம்ம ஒரு டெபியூ பண்ணலாம் அப்படி இல்லை. பட் ஐ திங்க் வர கதைகள்ல ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ். இட் கேன் பி அ டெபியூ ம். டிரெக்டர், இட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் டிரெக்டர். அது அந்த டைம்ல கரெக்டா இருக்குன்னா எடுத்து பண்ணலாம். அதுதான் இருக்கு. பட் இப்போ ஒன் லைனப்ல இருக்கிறது டெபியூ டிரெக்டர்ஸ் ஓகே. இருக்கு. ஒன்ஸ் மோர் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அதித்தி, செகண்ட் ஹாஃப்ல சோனா வர்றாங்களா? இது எப்படி எந்த ஹீரோயின் யாருக்கு பேரா இருக்காங்க? கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல. அதித்தியும் வராங்க, அதித்தியும் சோனாவும் வராங்க. வராங்க. எப்ப வராங்க, ஆமா எப்படி ஆமா வராங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா. சொல்லுங்க. ஐ திங்க் ம். அவரே சொல்றதுக்குள்ள 2 பேரும் ஆமா, அதான் முடிச்சிட்டீங்களா? அவங்க ஷேக் ஹேண்டும் கொடுத்துட்டாங்க. அது இப்படிதான் இருக்கும் செட்லயும். கதைய பட் சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அதுக்குதான். இல்ல ஐ திங்க் மேம், ம். சோனாவோட இந்திராவோட இருக்கிற ரொமான்ஸ் இஸ் a very different ஓகே. kind of romance. ம். அதித்தியோட இருக்கிற ரொமான்ஸ் அது ஒரு ரொம்ப வித்தியாசமான ரொமான்ஸா இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான ஓகே. ம். ரொமான்ஸா இருக்கும். இது வந்து அந்த இட்ஸ் தட் கிரேசி மேட் ஃபர்ஸ்ட் லவ் ஓகே. ரொமான்ஸ் சரி, இருக்கிற இவங்களோட சோனா. இருக்கும்போது செட்ல எப்படி இருப்பீங்க? அவங்களோட இருக்கும்போது செட்ல எப்படி இருப்பீங்க? சொல்லுங்க. மேம் ஆனஸ்ட்லி அந்த இது கேரக்டராவே மாறும்போது. இல்ல பட் ஆனஸ்ட்லி ஐ திங்க் ஸ்ரீகாந்த் வந்து இந்த கதை நரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ம். இது நான் இவங்க 2 பேர்ட்டயே சொல்லியிருக்கேன். ஐ திங்க் இவங்க 2 பேர் இல்லன்னா ஓகே. டெஃபினட்டா என்னால ரகுவ புல் ஆஃப் பண்ணிருக்க முடியாது. ஐ திங்க் ஓகே. இவங்க 2 பேரும் எனக்கு கொடுத்த அந்த ம். ஐ ம். திங்க் ஈஸ் ஒன்னு இருக்குல்ல. ஐ திங்க் ம். அது ஃபுல் கிரெடிட் இவங்களுக்கு தான் போய் சேரணும். ஓகே. பட் ஐ திங்க் த ரொமான்ஸ் வித் ஹர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதான் அதித்தியோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. பட் ஐ ம். திங்க் 2 பேரும் அவங்க இதுல தே மேட் இட் ஈஸி ஃபார் மீ மேம். ஆனஸ்ட்லி ஓகே. அந்த கிரெடிட் நான் எடுத்துக்க கூடாது. ஐ திங்க் த கிரெடிட் இஸ் ஒன்லி தேர்ஸ் டு பி உங்களுக்கு வெரி. யார் ரொம்ப மோர் கம்ஃபர்டபுளா இருந்தது? அதித்தியோட 2 பார்ட்? பேரும் சூப்பர், வெரி வெரி கம்ஃபர்டபிள். Tell ம். Srikanth sir. Most Most comfortable with him. comfortable, I think Srikanth தான். I think biggest compliment is his ம். friends படம் பார்த்துட்டு they said they saw Srikanth as Raghu. ஓ! அப்படியா? ஆமா. Congratulations. ஏய்! That's the ம். biggest compliment. ஓகே. இல்ல சாங்ஸ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்கே. உங்களோட ஃபேவரைட் பார்ட் என்ன ஒன்ஸ் மோர்ல? எது ரொம்ப உங்களுக்கு டச் பண்ணுச்சு? மேம் இதுல ஒரு பாட்டு இருக்கு. பட் அது அது இட்ஸ் நாட் இன்னும் ரிலீஸ் ஆகல. அது ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ம். காதல்னு சொல்லி ஒரு ஒரு சரி. காதல் அந்தி காதல். நிலவு. ஆ? அந்தி நிலவு. அந்தி நிலவு. ஆமா. அது ஸ்ரீகாந்த் டிசைட் பண்ணோம். பட் அதுல ஒரு வேர்ட் இருக்கு. இந்த மாதிரி அந்தி நிலவா? அந்தி நிலவு. அந்தி நிலவு. தட் சாங் ஃபார் மீ இஸ் எனக்கு ரொம்ப Great. பிடிச்ச பாட்டு. அது இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் இன்னும் நிறைய 6 பாட்டு இருக்கு இன்னும் 7 ரிலீஸ்க்கு. songs. 7 ஓ! சாங் இருக்கு. 7 ஸோ சாங் ஆமா, இருக்கா? இன்னும் 7 சாங் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஓகே. பட் ஓவராலா ஐ திங்க் சாங்ஸ் தாண்டி ஈவன் தி ஓஎஸ்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஓகே. இட்ஸ் பிகாஸ் a ப்ராப்பர் மியூசிக்கல் லவ் ஸ்டோரி.
கான்சிட்டி படத்துல வந்து ஒரு அப்பாவா நடிச்சீங்க. ஒரு ஃபாதர் ரோல்ல ரொம்ப அழகா கேரி பண்ணீங்க. இந்த படத்துல திரும்ப அகைன் நடிக்கிறீங்க. ஸோ ஒரு ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி பெர்சனல் லைஃப் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்க. மேரேஜ் எப்போ பிளான் இருக்கா? இல்லையா? நினைச்சேன் மேம் நீங்க இந்த கேள்வி கேட்க என்ன விட மாட்டேங்கிறேன். இல்ல அதுதான் நெஜ லைஃப்ல எதுவுமே நடக்கல. அதனால இந்த மாதிரி படத்துல படத்துல அப்பப்போ தான். ஒரு அப்பா, ஒரு அம்மா. இதுதான் என் அம்மாட்டையும் சொல்ற டயலாக். ம். அப்பாவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களாம்மா இந்த கான்செர்ட் பாருங்க. ஆமா. இப்போ வெட்டிங் பார்க்கணுமா சரி ஓகே ஒன்ஸ் மோர் பாருங்க. ஸோ அதுதான் வீட்லயும் சொல்லிட்டு இருக்கேன். உங்க படத்த பார்த்த பிறகு அந்த ஃபீமேல் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, கேர்ல்ஸ்லாம் வந்து என்ன கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா போட்டாங்க. இந்த படம் அப்படி சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாரும் தியேட்டருக்கு வாங்க. 28th ஆகஸ்ட் ப்ளீஸ் ஒன்ஸ் மோர் பாருங்க. இட்ஸ் ம். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் ஜானர் ஃபிலிம் எனக்கு. ம். ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி. ஸோ ஹோப்ஃபுல்லி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க. ரொமான்ஸ் அப்படின்னு நடிக்கிறது வந்து எவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல உங்களுக்கு ஓகே தானா? சொல்லுங்களேன். எனக்கு ஏன்னா அந்த ஓகே. போஸ்டர் பின்னாடி பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதனால கேட்கிறேன். இது நோ இல்ல. ஐ திங்க் Tell her the ஒன்ஸ் நோ பட் ஒன்ஸ் மோர் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் மீ ம். மேம் ஐ திங்க் ஐ ஹவ் பிகம் வெரி கம்ஃபர்டபுள் வித் தி ஐடியா ஆஃப் ஓகே. ரொமான்ஸ். பட் அகைன் அது கிரெடிட் எந்த இல்ல. இவங்க 2 பேருக்கு போய் சேரும். ஓ! ஐ Thank திங்க் you. இவங்களோட ஒர்க் பண்ணனால இட்ஸ் பிகம் இன்னும் கொஞ்சம் உங்கள கம்ஃபர்டபுளா வச்சுட்டாங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. டிசி பார்த்தீங்களா? பார்த்துட்டு லோகேஷ் என்ன சொன்னீங்க? நானே எதிர்பார்க்கல. இவ்ளோ ஃபைட் பண்ணுவாரு, இவ்ளோ ஆக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி. ஆமாமா. இல்ல நான் சத்தியமா எதிர்பார்க்கல மேம். பிகாஸ் ம். நான் அதான் சொன்னேன்ல, மாஸ்டர் அந்த கிளைமாக்ஸ் நடிச்சிருப்பாரு. அவரு ம். எவ்ளோ நர்வஸா இருந்தாருன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா, விஜய் சார் தான் அந்த ஆமா, ஷாட் ஆமா. டைரக்ட் பண்ணாரு. பட் இதுல சூப்பர் ஃபேன்டாஸ்டிக். ஐ ம். திங்க் டீம் அருணா இருக்கட்டும், இல்ல வாமிகாவா இருக்கட்டும், ஓகே. லோகேஷா இருக்கட்டும் அண்ட் ஆஃப் கோர்ஸ் அனிருத் சரி இருக்கட்டும். ஐ திங்க் ஃபியூச்சர்ல வந்து லோகேஷ் வந்து ஆக்டிங் சைடு போனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல டைரக்ஷன் சைடு போனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பெர்சனல் ஒப்பீனியன் என்ன? ஐ திங்க் மிக்ஸ் ஆஃப் போத் மேம். அவங்க 2 ம். பண்ணவும் நல்லா தான் இருக்கும்னு நம்புறேன். பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அல்லு அர்ஜுன் சார்ஸ் ஓகே. மூவி நவ் நெக்ஸ்ட் அதுதான். ம். Because he's a fantastic director. So, but I think side by side, whenever scripting stageல டைம் ஓகே. கிடைச்சுன்னா, of course, why not ஒரு படமும் நீங்க பண்ணலாம். படம் பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸ் சொன்னீங்க லோகேஷ்க்கு? of course, அவரை மீட் பண்ணி சொன்னேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. I spoke to ம். him, spoke to Ani, அருண்டையும் பேசினேன். ஸோ எல்லாமே ரொம்ப பிடிச்ச படம் அண்ட் ஹாப்பி that so many people are ஓகே. அவங்க எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது. ஸோ வெரி வெரி ஹாப்பி. 2 ஹீரோயின்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதித்தி பத்தி என்ன பர்சனலா நினைக்கிறீங்க? சோனா பத்தி என்ன பர்சனலா நினைக்கிறீங்க? அதித்தி வந்து ஒரு 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 பால் ஆஃப் எனர்ஜி மேம். ஒரு எனர்ஜி. ம். கிரேசி எனர்ஜி வந்து ஆக்டிவா இருக்கிறது எப்பவுமே. ஆக்டிவா ரொம்ப ரொம்ப ஆக்டிவா அது ரொம்ப அழகா ஐ ம். திங்க் அஞ்சலியோட ரோல் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே. சோனா வந்து அகெயின் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் தமிழ் படத்துல ஐ திங்க் த கைண்ட் ஆஃப் ம். டெடிகேஷன் அண்ட் எஃபர்ட் தட் வெண்ட் இன் டயலாக்ஸ் ஃபுல்லா ஓகே. டிரான்ஸ்லேட் பண்ணி அது கரெக்டா ஐ திங்க் அந்த சீக்வன்ஸ்ல டெலிவர் பண்றது டு பெர்ஃபார்ம் வாஸ் ம். நாட் ஈஸி. பட் ஐ திங்க் அது சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி இப்போ 2 படம் பண்றாங்க தமிழ்ல. ஸோ ஓகே. குட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி ஃபார் ஹர். சூப்பர். சோனா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கோம். எப்படி ஆஸ்திரேலியால இருந்து கோடம்பாக்கத்து வந்த கதைய நாங்க தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. Um, I should thank Ranjit Jayakodi sir. ம். He directed. He contacted me once for வேற ஒரு படத்துக்கு. ஓகே. அப்போ I sent my photos and ம். I didn't hear anything back from him. ஆனா ஓகே. ஒரு 8 monthsக்கு அப்புறம் he reached out and said, "Hey, my friend is doing a film. Can I ஓகே. send your pictures?" ம். Okay, yeah, sure. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகாந்த் reached out to me. நான் ஓகே. நினைக்கிறேன் I'm the last person Yeah. on board To of join this film. the Like 2 ஓ! weeksக்கு முன்னாடி. ஓகே. It's like this is gonna start soon ம். and yeah, that's how I அங்க படிச்சதெல்லாம் என்ன? எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சது? இது ஆடிஷன் பண்ணி உங்கள சூஸ் பண்ணாங்களா? எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது? இந்த ரோல் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் நான் இதுக்கு அப்படின்னு சொல்லி. முன்னாடி மலையாளம் films பண்ணியிருக்கேன். So ஓகே. that opportunity came because I used to make musically videos. ஓகே. Yeah. So அது பார்த்துட்டு the director had reached out and then செட்ல வந்து அர்ஜுன் தாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீச் பண்ணாங்க? லேர்ன் பண்ணிட்டீங்க அவர்ட்ட என்னலாம் ஏமா சொன்னீங்க? ஏதாவது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா? எப்படி கைட் பண்ணாங்க? சொல்லுங்க. ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆக்டர். லைக் நிஜமா I'm saying this. ம். I think when we do a few scenes, in my mind, I'll expect him to perform this way. ஓகே. But when you perform, he'll like take it to another meter. ம். As an ம். actor, it really helps because suddenly, that's in some scenes naturally I'll start crying because ஓகே. why are you performing like this? ம். Avlo, he's a very good actor and he's very dedicated, very punctual, ஓகே. very respectful.
அப்படி ஒரு சார் சீன் இருக்கு ஆக்சுவலி. லைக் ஒரு சீன் அவங்களுக்கு நான் வந்து எனஃப் பிரீஃப் குடுத்துட்டேன். ஓகே. ஆங்கிரி. பட் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய லாங் இன்டென்ஸான ஒரு சிங்கிள் ம். ஷாட் டயலாக் இருக்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ நான் கட் போய் எடுக்கலாம்னு இருந்தேன். பட் அட் சம் பாயிண்ட் நான் வந்து 2 பேரும் ரொம்ப ரியலா ஹானஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண கட் ம். பண்ண தோணல. ஓ! அது லாங் சீன் வேற. நான் வந்து சரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். முடிக்கவே அர்ஜுன் இல்லையா? அது அந்த இன்டென்சிட்டியோட பெர்ஃபார்ம் பண்ணால ஷிவர் ஆயிட்டாங்க. லைக் வந்து அப்படியா? எனக்கும் ஐ ரியலி ஃபெல்ட். அதனால தான் நானும் அடுத்த ஃப்ளோல போயிட்டேன். ஓகே. சார் பொதுவா நான் சில படங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 2 ஹீரோயின்ஸ் இருக்கும்போது நெறைய பிரச்சனை வரும். காஸ்டியூம் பிரச்சனை வரும். நம்ம போட்டுக்கிற விஷயங்கள் காஸ்டியூம்ஸ்லேருந்து, ஸ்டெட்ஸ்லேருந்து எல்லா பிரச்சனையும் வரும். இந்த 2 பேரும் எப்படி நீங்க சமாளிச்சீங்க? அதெல்லாம் ஒரு இஷ்யூஸும் நடக்கலையா? எப்படி சொல்லுங்க? இல்ல. ஐ இல்ல? திங்க் பிரச்சனைலாம் என்னோட காஸ்டியூம்ஸ் என்னோட இதுதான். மேம் பட் காஸ்டியூம் பிக் பண்றது இவருக்கு தான் மேம் பிரச்சனையா இருந்தது. அப்படியா? ம். ஒரு தடவை வாட் யூ ரிமெம்பர் தி சாங் ம். 7 தடவை மாத்திட்டு வந்தேன் மேம். அப்படியா? ம். 7 நான் என்னன்னா நான் ஃபர்ஸ்டே இவருக்கு என்ன பிடிக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ பட் டோல்ட் சார். ஆனெஸ்ட்லி மேம் ஐ திங்க் ஓகே எனக்கு பர்சனலி இட்ஸ் ஜஸ்ட் டி-ஷர்ட் ஆர் ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ். பட் ஐ ஓகே. திங்க் நம்ம ஷூட் பண்ற விதம் ஒன்று இருக்குல்ல. ஐ திங்க் ம். போத் ம். ஆஃப் தெம். ஏன்னா ஓகே. இப்போ மூர் மார்க்கெட்ல ஷூட் பண்ணோம் ஒரு கேலிகட் டக்குன்னு காஸ்டியூம் மாதிரி வரணும். லைக் ஓகே. யூனோ சீக்கிரம் ஏன்னா லைட் போயிடும் இல்ல ம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ம். இருக்கும். போத் ஆஃப் தெம் ஐ திங்க் வர் ஃபேண்டாஸ்டிக். ஐ அது திங்க் சோனாவோட ஷாட்ஸ் வந்து மோஸ்ட்லி நாங்க அருவியில அப்பதான் ஒரு ஷாட் எடுத்திருப்போம். அங்க ஓகே. போயிட்டு ட்ரை ஆயிட்டு இமிடியேட்டா இன்னொரு ஒரு ஓ! ஃப்ரெஷ் காஸ்டியூம்ல வரணும். ஓகே. இவங்களுக்கு நிறைய வெட்டிங் சீக்வன்ஸ் இருந்ததுனால ம். ஒரு ஹல்தி செட்டப் எடுப்போம். அடுத்து வந்து மெஹந்தி செட்டப், அடுத்து ம். நலுங்கு அதுவும் அந்த செட்டப். ஹல்தியில பக்கெட் எடுத்து தண்ணி வேற ஊத்திருப்பாங்க என் மேல. ம். பட் ஆனா That's fun. இவங்களுக்கு இந்த மேஜர் கிரெடிட் வந்து நான் பார்த்ததுல the fastest costume changing actress வந்து இவங்க. சூப்பர், 2 சூப்பர். மினிட்ஸ்ல ஒரு நாள் வந்தாங்க. நான் வந்து அப்பதான் நினைச்சேன் சூப்பர்ல. அஞ்சலி போய் மாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் வைக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க. சூப்பர்ல. ம். போத் ஆஃப் தெம் ஐ திங்க் தட் வே ஓகே. சூப்பர். அதித்தி இந்த சில படங்கள் நமக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகள கொடுக்கும். ஒன்ஸ் மோர் உங்களுக்கு என்ன ரிமெம்பரன்ஸ் குடுத்திருக்கு? The whole movie மேம். The ம். whole movie is very 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 special to me. அது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஐ ஃபீல் லைக் நான் என் லைஃப்ல கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் ம். ஸ்ரீகாந்த் சார் காட் ஒன்ஸ் மோர் டு மீ. ஓகே. ஸோ ம். நான் இந்த படத்துல போய் ஒர்க் பண்ணதே இட் கைண்ட் ஆஃப் ஹீல்ட் மீ. ஸோ ஓகே. ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். இப்போ நயன்தாரா, கவின் படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆமா. அவங்கள பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு தோணுது? என்ன தோணும் உங்களுக்கு? போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது? இன்னும் சூப்பரா இருக்காங்க நயன் மேம். ம். Seriously. And I think for her to do a nice, cute, I'm hoping it's a love story, right? Yeah, cute love story. And I don't know, excited to watch. Looking forward to watch the சூப்பர். chemistry between ma'am and ஓகே. Kavin. Yeah. சரி, உங்களுக்கு எப்பயாவது சங்கர் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்ல வரும்போது அந்த சான்ஸ் பயன்படுத்திக்கணும்னு நினைப்பீங்களா? ஆஃபர் பண்ணாங்கன்னா வை நாட் யோசிக்கவே மாட்டேன். அதித்தி ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? அவர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் சங்கர் சார் கேட்க மாட்டாரு. ஏன்னா அவங்க ஒர்க் டிஸ்கஸ் பண்றது இல்ல வீட்ல. Correct. எஸ். கரெக்ட். ஆமா. உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு இங்க தமிழ் சினிமால? ஐயோ ஏய், பக்கத்துல இது இருக்காருனே. என்ன கரெக்ட். No, no. Who's the favorite? எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சொன்னீங்க. Of course, it's my first சும்மா ப்ரமோஷன் hero. மேம். நீங்க அந்த ஆன்சர் ஏத்துக்கல, அதனால தான் வேற ஆன்சர் Promotion. கொடுத்தாங்க. இல்ல அது அர்ஜுன் ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப அர்ஜுன் ஃபீல் சொல்லிட்டாரு. ஆயிடுவாரு மேம் சொல்லனா. அப்படியா? I நானே. said genuinely, I said ஓ no. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒன்ஸ் மோர்ங்கிறது வந்து ஒன்ஸ் மோர் எல்லா ஃபேன்ஸும் வந்து படம் பார்க்கணும் தியேட்டருக்கு வந்து. ஸோ அந்த அளவுக்கு இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போதே ஒரு பெரிய லவ் எனர்ஜி கொடுக்குது. ஐயோ இந்த படத்துல ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கே அப்படின்னு. கரெக்டா அர்ஜுனுக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க படம் பார்க்கறதுக்கு. அதித்தி ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால அவங்களையும் சினிமால வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து மக்கள் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஒன்ஸ் மோர் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. Thank you. Thank Thank you, you so thank much. you. ma'am.